புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை வழுவாது தழுவாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபியீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிகழ்த்துமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணமாக ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் என்பதாக குறிப்பிடுவான். அதிலே முக்கியமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ரஜபுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா புனிதமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா என்ன கருத்து என்று சொன்னால், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா கூலிகளை பன்மடங்காக ஆக்கி தருகிறான். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்குண்டான தண்டனைகளும் அதே போன்று பன்மடங்காக ஆகும், அதனுடைய வீரியமும் பன்மடங்காக ஆகும் என்பதாக குறிப்பிட்டு கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். உலமாக்கள் கூறுவார்கள், ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, இது ரமலானுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மாதம், ரமலானுக்கு முன்னுரையாக இருக்கக்கூடிய மாதம். ரஜபுடைய மாதம் விதைகளை விதைக்கக்கூடிய மாதம், அமல்களை விதைக்கக்கூடிய மாதம். அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் வரவிருக்கிறது. இந்த மாதம் நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய மாதம், அமல்களை வளர்க்கக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அந்த அமல்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக கூறுவார்கள். எனவே எந்த மனிதர் ரஜபில் அமல் செய்து பழகவில்லையோ, ஷாபானில் அந்த அமல்களை இன்னும் கூட்டவில்லையோ, ரமலானை அவர் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வார் என்பதாக கூறுவார்கள். எனவே ரமலானுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த மிஅராஜுடைய பயணம், பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதிகமான உலமாக்கள் இந்த ரஜபுடைய நாட்களில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை இடத்திலே சென்று இந்த மிஅராஜ் பயணத்தை செய்த அந்த நாள் இதிலே அமைந்திருக்கிறது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நுபுவத்திற்கு பிறகு இறை அழைப்பை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்திலே அவர்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி நம்மால் சொல்லி முடித்துவிட முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எந்த சமுதாயம் அந்த நபியை போற்றி புகழ்ந்ததோ, நபி என்பதாக சொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர்களை உண்மையாளர், நம்பிக்கையாளர், நேர்மையானவர் என்பதாக புகழ்ந்த அதே சமுதாயம் நபியை பார்த்து இவர் பைத்தியக்காரர், சூரியக்காரர் என்பதாக இகழ ஆரம்பித்தார்கள். சொல்லாலும் செயலாலும் கல்லாலும் நபியர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக 2 நபர்கள் இருந்தார்கள். ஒன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மனைவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. மற்றொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்கள். இந்த 2 நபர்கள் நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்தார்கள். இப்போ இந்த 2 நபர்களும் அடுத்து வஃபாத்தாக ஆகிறார்கள். முதலாவதாக அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள். அதனை தொடர்ந்து ஒரு சில நாட்கள், சில அறிவிப்பின்படி ஒரு சில மாதங்களில் அன்னை ஹதீஜா அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவு சொன்னாலும் இந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றதன் அடிப்படையிலே தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார்கள். தாயிஃபுடைய சம்பவம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தாயிஃபுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீனை எத்தி வைத்தார்கள். அதற்கு எது மாதிரியான ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் அவங்க செஞ்சாங்க, அந்த தாயிஃப் நகரத்தினர்கள் எப்படி பிரதிபலித்தாங்க அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வரக்கூடிய சமயத்தில் நபி அவர்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. எந்த ஒரு நபர், மக்காவில் இருக்கக்கூடிய நபர் அந்த ஊரை விட்டு வெறுத்து விலகி வெளியூருக்கு சென்று விட்டார் என்று சொன்னால், மீண்டும் மக்காவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அனுமதிக்க மாட்டாங்க மக்கத்துக்காரங்க. மறுபடியும் மக்காவுக்குள்ள வரதுக்கு, அந்த ஹரம் எல்லைக்குள்ள வரதுக்கு நபி அவங்களுக்கு அனுமதிக்க கிடைக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய ஸைத் இப்னு ஹாரிஸா என்பதாக இருக்கக்கூடிய சஹாபி, எல்லா நிலையிலும் நபி அவங்க கூட இருந்தாங்க. அவங்க எல்லா கஷ்டத்திலும் நபி அவங்க உடனே பயணித்தவங்க ஸைத் இப்னு ஹாரிஸா. அப்போ அந்த சஹாபி அவங்க சிறுவர், அவங்க உள்ள போய் கேட்டுட்டு வராங்க,
ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கேட்குறாங்க, நபி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. யாராவது ஒரு மக்காக்காரங்க நான் இவங்களுக்கு கேரண்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ளே விடுவாங்க மக்காக்குள்ள. அப்போ ஒவ்வொரு நபராக போய் கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. யாருமே நபி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இல்லை. அப்போ ஒவ்வொரு நபராக கேட்கும்போது இப்னு அதி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் மட்டும் முன்வர இருக்கிறார். யார்? முஹம்மது அவங்களுக்கா இந்த நிலைமை, அந்த நல்லவருக்கா இந்த நிலைமை, மக்காவுக்குள்ள விட மாட்டாங்களா, ஹரம் எல்லைக்குள்ள அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லையா என்பதாக அவரை அழைத்து வாருங்கள், நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்பதாக அழைத்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்து வந்தது மட்டுமல்லாம அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிடுறாரு. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க போறேன், எனவே நீங்க எல்லாருமே உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க பாதுகாப்புக்காக என்பதாக சொல்லிவிட்டு நபியர்களை ஹரமுடைய எல்லைக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு வேதனை நபி அவங்களுக்கு, எந்த அளவுக்கு கஷ்டம், அடைக்கலம் கொடுப்பதற்குள்ள அங்கே ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோ மன வேதனையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நிலையில் அல்லாஹு தஆலா அந்த வேதனைக்கு, அந்த கஷ்டத்திற்கு, அந்த கவலைக்கு மருந்தாக தன்னிடத்தில் அழைத்து ஆறுதல் கொடுத்தோன்னு அல்லாஹு தஆலா. அதுதான் இந்த மிஅராஜுடைய சம்பவமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவலையுடன் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்தில் சென்று தங்குகிறார்கள். தங்கக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த மிஅராஜுடைய பயணம் ஏற்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குகளுடன் வருகிறார்கள். வந்து நபியை அழைத்து சென்று நபியுடைய உள்ளத்தை பிளந்து அந்த உள்ளத்தை ஜம்சம் நீரால் அவர்கள் கழுவுகிறார்கள். கழுவிவிட்டு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு செல்கிறார்கள். சென்று அங்கே அனைத்து நபிமார்களுக்கும் நபி அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக கடந்து சென்று ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை சந்தித்து அதன் பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் சென்று அடைந்து அங்கிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்பது இந்த வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்த வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதாக ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த விண்ணுலக பயணம், அந்த பயணம் உணர்த்திய பாடம் என்ன, நமது வாழ்க்கைக்கு உண்டான பாடம் என்ன என்பதாக ஒவ்வொரு நபரும் நாம் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பாடமாக உலமாக்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறிய அச்சம் ஏற்படுகிறது. இது வரைக்கும் நான் ஒரு நபி என்பதாக சொல்றேன், எனது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு நபி, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வஹி வருதுன்னு சொல்றேன், யாருமே ஏற்றுக்கல. அப்படின்ற நிலைமையில ஒரே இரவுல நான் இங்கிருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தை தாண்டி சென்றேன் என்பதாக சொன்னால் யார் நம்ப போகிறார் என்பதாக ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய வஹி இது, அல்லாஹ்வுடைய வஹியை மறுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சென்று சொல்லலாம் என்பதாக செல்கிறார்கள். முதலாவதாக அபூ ஜஹலை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். அபூ ஜஹல் எந்த ஒரு முஸ்லிமும் பார்க்கல, அபூ ஜஹல் தான் முதல்ல தெரியலாம். இப்போ அபூ ஜஹல் கேட்குறான், முஹம்மது அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அவங்க கிட்ட, எதனாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அல்லாஹ் இது சொன்னா அது சொன்னா நான் தூதர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இங்கிருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு போனேன், அங்கிருந்து 7 வானத்தை கடந்து என்னை அல்லாஹ்விடத்தில் அழைத்து சென்றார்கள் என்பதாக சொல்லும்போது உடனே அவன் கேலியும் செய்யும் விதமாக, என்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டுறான். கூட்டி பாரு இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, கதை கதையாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் செய்து எல்லார் இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, சொல்ல வைக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து சில நபர்கள் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் ஆகும். நடைப்பயணம், வாகன பயணத்தில் அந்த காலத்தில் ரொம்ப நாள் ஆகும். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இப்போ அங்கே எப்படி இது வரைக்கும் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் அக்ஸாவிற்கு போகவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்கே தான் பிறந்தாங்க, அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போனதில்லை எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே மஸ்ஜித் அக்ஸாவிற்கு போன சில நபர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, மஸ்ஜித் அக்ஸாவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போனதே இல்லை, அங்கே என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய காட்சிகளை நபிக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினார்.
இப்போ நபி அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குது, இந்த தூண் இருக்குது, இந்த செவுள் இருக்குன்னு நபி அவங்க சொல்ல சொல்ல அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனாலும் அவங்களா ஏற்றுக்கலை. அப்போ இந்த விஷயம் அப்படியே மக்கா ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்குது. ஒரு நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னார், உனது தோழர் நண்பர் கதையாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி அவர் ஒரே நாளில் இங்கே போனாரா அங்கே போனாரா 7 வாரத்தை தாண்டி போனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவங்க இது சொன்னாங்களா? ஒன்று நபி அவங்க இது சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க நடந்துச்சா எனக்கு தெரியல, நான் பார்க்கல, நபி அவங்க வாயால் நான் கேட்கல. நீங்கள் நபி மேலே இட்டு கட்டினாலும் கட்டுவீங்க. ஒருவேளை நபி அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அது சத்தியம்தான், அது உண்மைதான் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ அந்த நபர் கேட்குற, எப்படி நீ நம்புற? அவங்க நபின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துலேருந்து வஹி வருதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல ஆனால் நான் நம்புகிறேன். அதையே நம்பும்போது இதை நான் நம்பாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ முதலாவது பாடமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும், அதை முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும். அது எனது அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, அது எனது சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி. இன்று சில நபர்கள் நல்ல நல்ல ஹதீஸ்களை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை எனது சிந்தனைக்கு இது ஒத்து வரல, யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாத்தியத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு அந்த ஹதீஸை மறுத்துருக்காங்க. அப்போ சஹாபாக்களுடைய வழக்கம், நபி அவர்கள் அதை சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படியே நம்புவார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல வியாபாரம் செய்கிறாங்க. அந்த பொருளை நபி அவர்களுக்கு அவர் வித்துட்டேன்னு சொல்லிட்டார், உங்களுக்கு நான் இந்த பொருளை வித்துட்டேன் சரின்ட்டு நபி அவங்க அவருக்கு பின்னாடி போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு நபர் வியாபாரம் பேசும்போது அவருக்கு அந்த பொருளை வித்துடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே எனக்கு விற்றீங்க, நான் அந்த பொருளை வாங்கிட்டேன் அல்லவா, என் கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒருவருக்கு எப்படி அந்த பொருளை நீங்கள் விற்க முடியும்? வியாபாரம் முடிஞ்சிருச்சு, வியாபாரம் முடிஞ்சுட்டா அந்த பொருள் எனக்கு. அப்போ வியாபாரம் முடிஞ்ச பொருளை என் பொருளை நீங்கள் எப்படி விற்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொல்லிட்டாரு, நான் உங்ககிட்ட விற்கவே இல்லையே அப்படின்ட்டார். நான் உங்களுக்கு விற்றதுக்கு என்ன சாட்சி, யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போ அங்கே வந்த ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் என்ன விவகாரம், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த பொருளை நான் வாங்கிட்டேன், வாங்கினதுக்கப்புறம் இவர் மறுக்கிறாரு, வேறு ஒருவருக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சாட்சி கேட்கிறாருன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் சாட்சி. நீங்கள் அந்த பொருளை இவர்கிட்ட வித்துட்டீங்க, நபிக்கிட்ட வித்துட்டீங்க, நபி அவங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்க என்பதற்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி சாட்சி சொல்கிறீங்க, நீங்கள் தான் பார்க்கலையே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க, நரகம் இருக்குன்னு சொல்கிறீங்க, என் கண்ணால் நான் பார்க்கலையே, அல்லாஹ் இடத்துலேருந்து வஹி வருதுன்னு சொல்கிறீங்க, என் கண்ணால் நான் பார்க்கலையே, நீங்கள் சொல்கிறீங்க நான் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடிய நபர் நான், நீங்கள் இந்த வியாபாரத்துடைய விஷயத்திலேயா போய் சொல்ல போகிறீர்கள், எனவே நீங்கள் வாங்கி விட்டீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக அவர் கூறினார். பார்க்கல இருந்தாலும் சாட்சி, நபி அவர்கள் வாயிலிருந்து வருவது ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் சஹாபாக்கள். அப்போ இந்த ஈமானிய உறுதி நம்ம இடத்திலே வேண்டும். இந்த ஈமானுடைய உறுதியான பாடம் இந்த மிஅராஜுடைய பயணத்திலிருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் முழுமையாக கட்டுப்படுவது, அதை நம்புவது ஈமானுடைய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக உலமாக்கள் கூறுவார்கள், சத்தியத்தை உம்மத்திடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த ஒரு தயக்கமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன தயக்கம் அங்கே ஏற்பட்டுச்சு. நான் சொன்னால் ஏற்றுப்பாங்களா இல்லையா, மிஅராஜுடைய பயணத்தை சொன்னால் இந்த உம்மத்து ஏற்றுக்குமா இல்லையா, ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஒரே இரவில் இவ்வளவு தொலைதூரத்தை நான் சென்றடைந்து வந்துவிட்டேன் என்பதாக சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதாக அந்த நெருடல் ஏற்பட்ட போதிலும் நபி அவர்கள் அந்த சத்தியத்தை எடுத்து உரைத்தார்கள். உலமாக்கள் கூறுவார்கள், இந்த சம்பவத்திற்கு இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, சத்தியம் எதுவோ அதை சமுதாயம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நான் இந்த விஷயத்தை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே,
அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, இது ஒரு ஹராமான விஷயத்த ஒருத்தர் செய்யறாரு, அவர்கிட்ட சொன்னா அவர் கோச்சிப்பாரோ, அவர் எப்படி நினைச்சிப்பாரோ, அவருக்கு புரியாம போயிடுமோ, நமக்கு அவருக்கு சண்டை வந்துடுமோ, மனஸ்தாபம் வந்துடுமோ அப்படின்ட்டு சிந்திக்க கூடாது. நுட்பமான முறையில் எப்படி சொன்னா அவருக்கு விளங்குமோ அந்த ஹிக்மத்தோட நாம் அவரிடத்துல அந்த ஷரியத்துடைய தீனுடைய விஷயத்தை எடுத்து வைப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்த சம்பவத்திலிருந்து உலமாக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். கண்ணியமிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பயணத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், நான் அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலே சில நபர்களை பார்த்தேன். அந்த நபர்கள் கீழே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மலக்கு பெரிய பாராங்கல்லை தூக்கி அந்த மனிதனுடைய தலையில் போட்டு உடைக்கிறார். அந்த மனிதனுடைய தலை அப்படியே செதறுகிறது. மறுபடியும் அந்த கல் உருண்டோடி அந்த மலக்கு கிட்ட வருது. இவர் போறாரு, மறுபடியும் அந்த பாராங்கல்லை தூக்கிட்டு வராரு. மறுபடியும் அந்த மனிதனுடைய தலையில் போட்டு உடைக்கிறார். தலை அப்படியே செதறுது, துடிச்சு அவரு மவுத்தாகிறாரு. மறுபடியும் அந்த கல் வருது. இப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், ஜிப்ரீல் அவர்களை, யார் இவங்க, என்ன எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, ஏன் இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், குர்ஆனை போதுமான அளவுக்கு எடுத்துக்கொண்டவர்கள், ஆனால் ஃபரலான தொழுகையை தொழாத நபர்கள், ஃபரலான அந்த தொழுகைகளை விட்டும் அலட்சியமாக இருந்த மனிதர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். மற்றொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது இதே சம்பவம். அதே மாதிரி கல்லிலே தலையிலே பாராங்களை தூக்கி போட்டு உடைக்கப்படுகிறது, தலை செதறுகிறது. அப்போ கேட்குறாங்க, யார் ஜிப்ரீல் அவர்களே, இது யாருக்கு இந்த தண்டனைன்னு கேட்கும்போது, இவர்கள் தலைகணத்தின் காரணமாக நாளா தொழுகணுமா பள்ளிக்கு போகணுமா அப்படின்ற ஒரு தலைகணத்தின் காரணமாக ஃபரலான தொழுகையை விட்டவர்கள், அதனால் தான் அவர்கள் தலைகள் சிதறிக்கப்பட்டது என்பதாக அந்த ஹதீஸுடைய அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கிறதிலே தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அது அன்பளிப்பு தான். உலமாக்கள் கூறுவார்கள், எப்படி நபி அவர்களுக்கு மிஅராஜாக அந்த சம்பவம் நடந்ததோ, ஒவ்வொரு முஃமினுக்குண்டான மிஅராஜாக தொழுகை இருக்கிறது. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்க முடியும் தொழுகையிலே, அல்லாஹ்வுடன் உரையாட முடியும் தொழுகையிலே என்பதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். நாம் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய சமயத்திலே ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும். நாம் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்லுவான், என்னை அடியான் புகழ்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இது போன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாசகத்திற்கும் அல்லாஹ் நம்முடன் உரையாடுகிறான். நாம் சொல்லக்கூடிய அந்த தொழுகையிலே நியமிக்கிறவர்களே, இந்த தொழுகையுடைய உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ரமலான் வரப்போகிறது. ஒரு நேரம் கூட நாம் தவறாமல் தொழுகுவேன், ஒரு நேரம் கூட கலா இல்லாமல் தொழுகுவேன் என்ற நியத்துடன் முன்பின் சுன்னத்துடைய பேணிக்கையோடு நாம் தொழுவதற்குண்டான ஒரு உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலே சில நபர்களை பார்த்தேன், அவர்களுடைய உதடுகளும் அவர்களுடைய நாவுகளும் கத்திரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டு வேதனை செய்யப்பட்டு வந்தார்கள். வாயையும் வெட்டப்படுது, நாக்கும் வெட்டப்படுகிறது. அப்போ இந்த நபர்களை பார்த்து நான் கேட்டேன், இது யாருக்குண்டான தண்டனை, யார் இந்த மனிதர்கள் அப்படின்னு நான் கேட்கும்போது என்னிடத்தில் சொல்லப்பட்டது, இந்த நபர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள், ஆனால் தன்னைத்தானே மறந்து விடுவார்கள், அவர்கள் அமல் செய்வதை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள். இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த தண்டனை என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்காக நாம் அதிகமாக முயற்சிகளை செய்ய வேண்டும். அதுக்குன்னு நான் ஒரு அமலை செய்யவே இல்லை, எப்படி சொல்லவே கூடாதா அப்படின்ட்டு கிடையாது. அந்த அமல் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நியத்தில் கூட
நாம் அந்த விஷயத்தை பலருக்கு எடுத்து சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான ஒரு காரணமாக அமையும் என்ற அடிப்படையிலே அந்த நீயத்துடன் நாம் என்ன செய்யலாம், பிறருக்கு நன்மையான விஷயத்தை, ஷரியத்துடைய தீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம் தாராளமாக. ஆனால் அப்படி சொல்வதுடன் நிறுத்தி கொண்டு நாம் அதை செய்கிறோமா என்பதாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யாமல் வெறும் மக்களுக்கு உபதேசம் மட்டும் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு நரகத்தில் அந்த தண்டனை கொடுப்பதை நான் பார்த்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். மற்றொரு நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தின் போது காண்கிறார்கள். அந்த நபர்களுடைய வயிறுகள் அது புடைத்ததாக, அந்த வயிற்றுக்குள் பாம்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியில இருந்து பார்த்தால் அந்த பாம்புகள் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தெரியுது. வயிறு ஃபுல்லா பாம்பால் நிரம்பி இருக்கு, விஷ பாம்புகள், அது வேதனை செய்கிறது வயிற்றுக்குள்ள. அதை பார்க்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது யாருக்கு உண்டான தண்டனை என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அவரிடத்தில் கூறப்பட்டது, இது வட்டி உண்டவர்களுக்கு உண்டான தண்டனை, வட்டியை உண்டவர்களுக்கு உண்டான தண்டனை தான் இது என்பதாக அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்ல காட்டப்படுது. கண்ணியமிக்கவர்களே, போன்று பல நபர்கள் பல முறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் சரி இது போன்ற காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் இடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் முழுமையான முறையில் ஈமான் கொள்வதுடன் அது போன்ற செயல்களை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அது போன்று பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதன் மீது முழுமையான முறையிலே நம்பிக்கை கொண்டு எந்த காரியங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த அமல்களை முழுமையாக செய்து, எந்த காரியங்களை செய்வதனால் நரகத்தில் தண்டனை உண்டு என்பதாக கூறியிருக்கிறார்களோ அது போன்று அனைத்து விதமான பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாளை சொர்க்கத்திலே ஒன்று சேரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.